புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநர் குறித்து விமர்சித்ததை மை கச்சேரி பகுதியில் பார்க்கலாம். புதுச்சேரி நிர்வாகத்தை சீர்குலைச்சது பாஜக. இப்படி செயல்பட்டது யாருன்னா துணைநிலை ஆளுநராக இருந்த அம்மையார் கிரண்பேடி அவர்கள். ஐபிஎஸ் இருந்தவர். அவர் சட்டத்தை நிலைநாட்ட போலீஸ் வேலை பார்த்தவர். அவரே துணை ஆளுநரா அரசியல் சட்டத்தை மீறி செயல்பட்டார். இப்படி தமிழ்நாட்டிலையும் ஒரு ஆளுநர் இருக்கிறார். நாங்க மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவரும் ஐபிஎஸ் இருந்தவர் தான். நான் பல நேரங்களில் சொல்றது உண்டு, அவர் தொடர்ந்து இருக்கட்டும். அவர் இருந்தா திமுகவுக்கு பெரிய பிரச்சாரமே நடந்துட்டு இருக்காங்க. காவல்துறையில பதவி காலம் முடிஞ்சதும் இவங்களை எல்லாம் ஆளுநராக்கி அரசியல் சட்டத்தை மீறி பாஜகவுடைய ஏஜெண்டுகள் மாதிரி விளம்பரத்துக்காகவே செயல்படுறாங்க. இப்படி ஆளுநர்கள் தொல்லை கொடுக்கிறது எதிர்கட்சிகளை ஆளுகிற மாநிலங்களுக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க. அதிலையும் புதுச்சேரி விதிவிலக்கு. இங்க ஆளுகிற பாஜக கூட்டணி கட்சி முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் ஏகப்பட்ட நெருக்கடி. பாஜகவை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியோட முன்னேற்றம், மக்களுடைய வளர்ச்சி, இதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. அதிகாரத்தை கைப்பற்றணும், அதுக்கு என்ன வேணும்னாலும் செய்வாங்க. இதுதான் பாஜகவுடைய கொள்கை. தமிழ்நாடு மாதிரி மாநிலமா இருந்தா அதை முனிசிபாலிட்டியா மாற்றணும். புதுச்சேரி மாதிரி யூனியன் பிரதேசமாக இருந்தா அதை கிராம பஞ்சாயத்து மாதிரி ஆக்கிடணும். ஒட்டுமொத்தமா எல்லாரும் டெல்லிக்கு கீழே இருக்கணும். இதுதான் பாஜகவோட அஜெண்டா. அதனால்தான் கூட்டணி அரசு இருந்தாலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்காம தன்னுடைய கைப்பிடியிலே வச்சிருக்கு பாஜக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.